ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்க யூசுவலா இன்னைக்கு இந்த வீடியோல ஆளுநர் பார்த்து செகண்ட் லைஃப் இருக்கிற அடுத்த சாப்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வேற ஒரு விஷயம் இருக்கும். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனல் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் தென் லைக் அண்ட் கமெண்ட் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் நீங்க மற்ற வீடியோல என்ன பார்க்கலாம் வந்து கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருங்க, மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி யாருமே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருக்குது. அது இல்லாம வந்துட்டு இந்த 2x ஸ்பீட்ல வச்சு பாக்குறதுல அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அண்ட் தென் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால வந்து வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. அண்ட் தென் நான் வந்து பலபலம் பேச வரும்போது அண்ட் தென் எனக்கு இந்த வீடியோல ஆல்ரெடி பார்த்து சங்கலை ஃப்ரெண்டோட அடுத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் வாங்க இன்ஸ்டாகிராம் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல்லா வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து 2 ஸ்குவாட் வந்து இருக்கும். அதுல நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் வந்து முடிச்சிட்டு அண்ட் தென் செகண்ட் ஸ்குவாட் வந்து அட்டாக் பண்றதுக்கு ஸ்கெலிட்டன்லாம் வந்து அமுச்சு விட்டுருப்பான். அண்ட் தென் அங்க எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து அதாவது போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப பயந்த நிலைமையில வந்து ரெட் பண்ணி இருக்கிறான். அண்ட் தென் அந்த டீம்ல பார்த்தா மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. நீ அப்படி மட்டும் சொல்லிடாத, அண்ட் தென் நான் 3 பேர் தான் வந்து இருக்கிறோம் அப்படி சொல்லிடாத அப்படி சொல்லி அவங்க கேட்க ஒரே நிமிஷம் அமைதியா இருக்கு, அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படி சொல்லி இன்னொருத்த சொல்ல எல்லாம் அமைதியா வந்து அந்த இடத்துல மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஏதோ நவர்ற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி வந்து இன்னொருத்த சொல்றான். அண்ட் தென் நாங்க பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ஃபாக்ல இருந்து வராங்க. யாரா நம்ம ஹீரோ தான். தென் மாசான் என்ட்ரி அந்த ஃபாக்ல இருந்து வரான். வந்த உடனே வந்துட்டு அவங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. யாருக்காவது உசுரோடக்குன்னு ஆசை இருக்குதா அப்படி சொல்லி நம்ம கேட்க அங்கெல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ தான் ஒருத்தன் வந்து கொண்டாடுறான். அங்க வந்து ரெட் பண்ணி வந்து சொல்றான், ஐயோ என்ன வந்து விட்டுருங்க ப்ளீஸ், வந்து எனக்கு ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறான். போது வாய மூடு, என்னை யாரு வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லி தகவல் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் நீ வந்து சொல்ற, இந்த மாதிரி இனிமே என்ன வந்து எதிர்க்க வந்தாங்கன்னா வந்து அவங்களை வேரோட புடுங்கி வந்து அவங்களை சோழி முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு போய் சொல்றேன். அப்படி சொல்லும் போதே வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவுதான் போதுமா அப்படி சொல்லி வந்து அவன் கேட்க, ஏன் உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு வந்து கேட்கறான். அண்ட் அதுக்கு வந்து அவன் ஐயோ என்ன மடிச்சிருங்க நான் இது போய் அவங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன், சாரி நான் வந்து அவங்க கிட்ட போய் வந்து எச்சரிக்கை பண்றேன், என்ன விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அவன் அறக்க பறக்க வந்து ஓடி போறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கெலிட்டனை வந்து ஸ்பான் பண்ணி விட்டு அவனை போய் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து யோசிக்கிறான். தென் இவனை ஃபாலோ பண்ணி எங்கிருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அண்ட் தென் அங்கிருந்தே வந்து சோழிய முடிக்கணும். என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து தேவையில்லாம யார் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் தென் அவங்கள வந்து இந்த ஸ்கெலிட்டன் வச்சு சோழி வந்து முடிச்சு விட்டுருவேன் அப்படி நம்ம வந்து சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே நான் வந்து ரொம்ப வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நமக்கு இன்னும் நிறைய பொருள் தேவை, அதனால நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து கேஷுவலா கிளம்புறான். இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த பாட்டில தான் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்குள்ள வந்து அவன் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து எங்கடா அது இன்னும் அவங்கள அனுப்பினவங்கள ஆளையே காணோம் அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். அண்ட் தென் நல்ல வேலை இந்த வந்து ஆர்டர் வந்ததுனால ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா வந்து இந்த ரெட் டிராகனுக்கும் அப்புறம் வந்து அசுசாட் கில்டுக்கும் இந்த மாதிரி போர் வந்து போறனால வந்துட்டு இங்க நிறைய கிளான்ஸ் வந்து இந்த ஒரு பிளேஸ்ல வந்து இருக்காங்க. அதனால வந்து இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுனால நமக்கு நிறைய வித வந்து ஒரு லாபம் வந்து கிடைச்சிருக்குது. இதனால வந்து நிறைய கிளான்ஸ் வந்து அவன் வந்து அட்டாக் பண்ண போயிருக்கும். அண்ட் தென் அதுல வந்து அவங்க சக்சஸ் ஆனாலும் சரி இல்ல வந்து ஃபெயிலியர் ஆனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒரு சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா வந்துட்டு அவன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லாங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது மூலியமா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் பயங்கரமான விலைக்கு வந்து விற்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து ஒரு கிரிமினலான யோசனையா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த ஒரு சமயத்துல வந்து நம்ம ஹீரோ அமுச்சுட்டு அந்த ரெட் பண்ணி வந்து இங்க வந்துடுறான். வந்துட்டு அட பைத்தியக்காரா என்னடா என்ன வந்து சாவடிக்க நீ பிளான் பண்ணியடா அப்படி சொல்லிட்டு அவனு வந்து பயங்கரமா கத்த. அப்ப வந்து அவன் ஒரு சொடக்கு தான் வந்து போட. அண்ட் தென் 3 பேர் வந்து ஒரு பயல்வானாட்டம் வந்து வராங்க. எதுக்குன்னா இவனை வந்து அடிச்சு வெளியே தள்ள, ஐயோ அவன் வந்து மாட்டிக்கிட்டா என் சோலி முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு அவன் ரெட் பண்ணி வந்து நினைச்சிட்டு இருக்க. அப்போ வந்து அந்த 3 பேர் வந்து பார்த்து பயங்கரமா சாக்கா வராங்க. என்னன்னு பார்த்தா வந்து நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் வந்து இங்க நின்றுது. அப்ப வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் பால் வந்து அதை சார்ஜ் பண்ண, ஐயோ என்னடா அது இவ்வளவு பெருசா வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுதா. மத்தவங்க அதாவது வெளியே இருக்கிறவங்களாம் பார்த்து என்னடா அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்க, அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க பெரிய ஒரு பள்ளம் தான் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சீன் வந்து கட் பண்ணி நேரா நம்ம ஹீரோ வந்து ஃபால்கன் கோய்க்கு தான் வந்து போறேன். அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து உள்ள போகும்போது என்னப்பா டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டேன், அண்ட் தென் நீ சீக்கிரமா இருப்பே நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லும் போது இல்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சா, பின்னாடி நிறைய வந்து தொல்லைகள் எறும்புகள்லாம் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓஹோ பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் உனக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்குதுப்பா, எந்த பிரச்சனையானாலும் ஈஸியா வந்து சால்வ் பண்ற அப்படி சொல்லும் போது நீங்க அப்படி நினைக்கிறீங்களா, பட் ஆனா வந்து எனக்கு நிறைய வந்து காசு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கூட நல்லதுதான், சரி ஓகே இப்போ வந்து நம்ம அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து எல்லா பொருளையும் வந்து எடுத்து வைக்கிறான். அந்த ஃபீனிக்ஸ் வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி அண்ட் தென் எல்லா பொருளையும் பார்க்க, பரவாயில்லையே எல்லாத்தையும் வந்து ஹை குவாலிட்டியில வந்து வச்சிருக்கீங்க, அண்ட் தென் ரொம்ப வந்து ப்ராப்பரா தான் எடுத்து வந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து மிங்கிள் பண்ண ஆரம்பிக்க. அண்ட் தென் ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான வெளிச்சத்தோட அது வந்து மிங்கிள் ஆகுது. ஓகே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா வந்து ஹை குவாலிட்டியில வந்து இது வந்திருக்குது அப்படின்னு வந்து ஃபால்கனா சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வருது, நீங்க ஃபிளேம் ஆஃப் லைஃப் உடைய ஒரு சுப்பீரியர் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க,
அது இல்லாம வந்து அதுல இருந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி, காமா எனர்ஜி மாதிரி வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி வருது அப்படி சொல்லி வருது. அண்ட் தென் இடன் கோஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேம் ஆஃப் லைஃப்ங்கிறத வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதனால வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ளேம் ஆஃப் லைஃபோட சுப்பீரியர் அப்படிங்கறது வந்து நீங்க அக்யூர் பண்றீங்க அப்படி சொல்லி பயங்கரமான நோட்டிபிகேஷன்லாம் வருது. இது நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கும்போதே வந்து அவன் மனசுக்குள்ள வந்து ஒரு வார்த்தை வந்து கேக்குது, நீ வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுத்துட்ட அப்படி சொல்லி கேட்கும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் சின்ன வயசுக்கு போறான். அவங்க வந்து ஒரு கேம் ஆடும்போது வந்துட்டு அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து நல்ல வந்து ஸ்கோர் வந்து எடுத்திருப்பான். அண்ட் தென் இந்த டைம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துட்டியா, நான் வந்து அடுத்த டைம் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தம்பி கூட இருந்த அந்த ஞாபகங்கள்லாம் வந்து நிறையவே வருதா. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு அண்ட் தென் இதெல்லாம் வந்து நான் சந்தோஷமா இருந்த காலங்கள் அண்ட் தென் இது திரும்பி வராத காலங்களும் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து கண்ணுல இருந்து தண்ணி வர எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவனே வந்து சாக்காவரா. என்ன மன்னிச்சுக்குங்க, எனக்கு அறியாமையே வந்து இந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீ வந்து கவலைப்படாத. அண்ட் தென் வந்து கல்ல இருக்கக்கூடிய ஒரு மனசுல கூட வந்து ஈரம் இருக்குதுன்னு நான் இப்பயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நீ வந்ததுல இருந்தே வந்து ஒரு கல்லு மாதிரிதான் இருந்த, பட் ஆனா வந்து உன் மனசுல ஈரம் இருக்குது, நீ வந்து ஒரு நார்மலான மனசு அப்படிங்கறத வந்து நீ காமிக்கிற. அண்ட் தென் இதுதான் வந்து ஃபிளேம் ஆஃப் லைஃப். இதுதான் வந்து ஒரு ஃபிளேம் ஆஃப் லைஃப் வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த சந்தோஷங்கள் அண்ட் தென் வருத்தங்கள் இது வந்து உன்னோட பவரா வந்து மாறும். அதுதான் வந்து அந்த லைஃப் ஆஃப் ஃபேம். அது இல்லாம வந்து நீ என்னத்தை வந்து பார்த்து இவ்வளவு வந்து ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் அதை மட்டும் நீ வந்து விட்டுறாத. அது எப்பயுமே வந்து உனக்குள்ள இருக்க வேண்டியது. அது வந்து உனக்கு தீயா வந்து உன் மனசுல வந்து எரியக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கணும். அதனால வந்து அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு அதை வந்து மறந்துடாத அப்படி சொல்லிட்டு அந்த ஃபால்கன் வந்து சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து சொன்னதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அண்ட் தென் அங்க சிபி வருதா. அப்பதான் வந்து ஃபால்கன் சொல்றாங்க, அண்ட் தென் நீங்க போன டைம்ல உன்னோட எக் வந்து இது வந்து ரொம்ப வந்து பாசமா வந்து பாத்துக்குச்சு, அதனால வந்து இப்ப நீ வந்து கிளம்ப போறேன்னு அது தெரிஞ்சு போச்சு, பட் அது வந்து அது பிரிக்கிறதுக்கு வந்து அது விருப்பமே வரல அப்படி சொல்லிட்டு அந்த ஃபால்கன் வந்து சொல்ல, அப்ப நம்ம இரவும் அப்ப நான் வந்து நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போற மாதிரி இருக்குமோ அப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போதே அவன் முட்டை வந்து பயங்கரமா வந்து க்ளோ ஆகுது. அதுவும் வந்து பார்க்க வந்து பயங்கரமா க்ளோ ஆக அவன் ஃபால்கனுக்காக வந்து புரியல, என்னடா அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு பயங்கரமா வந்து க்ளோ ஆகுது, அப்படின்னா வந்து பயங்கரமா ஏதோ ஒன்று உள்ள ஒரு டிராகன் மிதிக்கல் டிராகன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு இருக்க. அதுவும் பயங்கரமா க்ளோ ஆடுறதுல இருந்து அப்படியே வந்து குறைய வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு மாதிரியான ஒரு முட்டை வந்து இருக்குது. அண்ட் தென் இது ரெண்டு பேருமே வந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா புரிய போகுது அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கு. அண்ட் தென் ரொம்ப நேரம் அது புரியலையா, அப்ப ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு என்ன எப்ப புரியும், இது வேற எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து முட்டை புரியாம இருக்குது அப்படி சொல்லி என்ன வீரவை கேட்க, எனக்கும் அது ஒன்றும் புரியல, இதை வந்து முதல் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு. ஆனா வந்து எனக்கு புரியுது இதுக்குள்ள வந்து ஒரு கிரியேச்சர் வந்து உருவாயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா வந்து ஏன் வெளியே வர மாட்டேங்குதுன்னு தெரியல, அதுக்கு ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து ஃபால்கனும் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்குது. சப்பா சரி ஓகே, இன்னும் வந்து இது கொஞ்சம் நம்ம நல்லா வந்து கவனிச்சுக்கலாம், அதனால வந்து சீக்கிரம் வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம இரவு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அண்ட் தென் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த லைஃப் ஆஃப் லைம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து மேக் பண்ணி அந்த இதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க. அண்ட் தென் அப்பதான் வந்து வெளியே வரும். ஏன்னா வந்து ஃபால்கன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறதுனாலே வந்து அந்த கரு வந்து அழிஞ்சு போனாலும் போயிடும் அப்படி சொல்லிட்டு இந்த ஃபிளேம் ஆஃப் லைஃப் வந்து அதிகமா வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா வந்து அது அப்ப கூட வந்திருக்காது, ஆனா முட்டை மட்டும் வந்து ரொம்ப வந்து பெருசா மாதிரி இருக்குமா. இதை பார்த்து ஃபால்கன் வந்து சமயக்கு வந்து கடுப்பாயிருச்சு, அட பாவி இது வந்து எனக்கு பயங்கரமா வந்து கடுப்பேத்துதே அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ தலையில கை வச்சுக்கிட்டு இப்ப என்னடா பண்றது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணும்போதே வந்து ஃபால்கன் வந்து ஓஹோ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படி சொல்லி வந்து சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் ஏன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு வந்து காரணம் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்ல, என்னது மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஆமா மோட்டிவேஷன் தான், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எக்குல வந்து ஆச் ஆகணும்னா வந்து அதுக்கு ட்ரீம் தேவை, அதாவது அதுக்கு நம்ம வந்து ஒரு கனவு வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்து ஒரு ட்ரீமை வந்து கொடுத்தாதான் வந்து அது அந்த மாதிரி வந்து பிறக்கும். பட் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து மோட்டிவேஷன் பண்ணி இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கொடுக்காததுனாலதான் இன்னும் வந்து அது பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால வந்து நம்ம நிறைய வித கனவுகள், அதாவது சின்னவங்க வந்து பெரியவங்க வரையும் வந்து நிறைய வித கனவுகள்லாம் வந்து காணுவாங்க. அண்ட் அதுக்கான அந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணாதான் வந்து இது வந்து பிறக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபால்கன் கேட்க, நம்ம ஹீரோக்கு வந்து சாக்கு. அண்ட் தென் நான் வெளியே உட்காந்து யோசிக்கிறேன், நமக்கு என்ன ட்ரீம் இருக்குது, நமக்கு தான் முதல்ல ட்ரீமே இல்லையே அப்படி சொல்லி வந்து அவனையும் யோசிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு ட்ரீம்னா வந்துட்டு எனக்கு வந்து பழி வாங்கணும் அது மட்டும் தான் இருக்குது, பட் ஆனா வந்து அது ஒன்றும் ட்ரீம் கிடையாது, அது வந்து ஒரு குறிக்கோள் தான். அதனால வந்து எனக்கு எந்த ட்ரீமுமே அந்த இப்ப இல்லையே, அந்த அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு நான் ஹீரோ வந்து தெரியாம வந்து பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் தென் அங்க சிபி வரான், என்னப்பா என்ன வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்காக வந்தியா அப்படி சொல்லி கேட்க, சிபி அப்படி சொல்லிட்டு அது ஆமா ஆமான்னு சொல்லுது. அது கேட்ட வந்து நம்ம ஹீரோவும் ஓஹோ கவலைப்படாத, உன் ஃப்ரெண்டு வந்து முட்டைக்குள்ள ஜாலியா தான் இருக்கான் அப்படி சொல்லும் போது சிபி மறுபடியும் அப்படி சொல்ல, ஓகே பரவாயில்ல, இப்ப நான் வந்து என்னதான் பண்றது, அதை வந்து எப்படிதான் வந்து நம்ம இது பண்றது அப்படி சொல்லி வந்து யோசிக்கும் போதே வந்துட்டு அப்பனா வந்து அதுக்கு வேண்டியது மோட்டிவேஷன் தானே, அப்பனா வந்து அது மோட்டிவேஷன் கேட்காத அளவுக்கு நான் வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்பனா வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து லைவ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம இன்னும் நிறைய வந்து கொடுக்கலாம், அது எனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு வாயில வச்சு திணைச்சு விட்டுறலாம். பட் அது வந்து அப்பயும் வந்து எது
ஆகலைன்னா வந்து 3 லெஜெண்டரி கிரியேட்டர்ஸோட பவரை வந்து நம்ம இதுக்கு வந்து அமுச்சு விட்டுறலாம். எப்படியோ அது ஓவர் பவர் தாங்க முடியாம வந்து அந்த மொட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல சிபி அப்படி சொல்லிட்டு அது வந்து டவுட்டா வந்து பார்க்க அப்படியே சீன் வந்து கட் பண்ணி அப்படியே அடுத்த நாள் தான் வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ பார்க்க வந்து ஒருத்தர் வரா அந்த முக்காடு போட்டு வர அந்த நீங்க தான் கேன்னு சொல்லி கேட்க ஆமா நான் தான் வந்து கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே வந்து அவன் அப்படியே அந்த முக்காடு எடுத்துட்டு அந்த வண்டி போடுறான். அந்த அவனை பார்க்கும்போது வந்து எடோரா மாதிரியே தான் இருக்குது. ஐ மீன் எடோரா அண்ட் தென் ஃபாண்ட் அவங்கள மாதிரி தான் வந்து இவனும் இருக்கிறான். அந்த அவன் சொல்றான் நைஸ் டு மீட் யூ அண்ட் தென் நான் வந்து யானோ நான் வந்து எடோரா அண்ட் ஃபாண்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல பெருசா எதுவும் வந்து போடல பட் ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் இருந்திருக்குது. அதாவது அவங்க ஊர்ல வந்து அவங்க வந்து சமன் பண்ணியிருந்தாங்க ஒரு பிசினஸ் விஷயமா. அதனால வந்துட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கு வந்து போயிருக்காங்க. இதனாலதான் வந்து எங்களால எந்த தகவலும் வந்து கொடுக்க முடியல. நீ கவலைப்படாத அந்த அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க வந்து உங்களோட வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல இதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லையே அப்படி சொல்லி வந்து சிரிக்கிறான். அண்ட் தென் அவங்க வந்து நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க அவங்க வந்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அதுலயும் ஃபாண்டே சொல்லணும்னா வந்து எப்பயும் போல வந்து பயங்கரமா இருக்காரு அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் எது வேணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஏன் என்னாச்சு எதுக்காக அப்படி கேட்கற அப்படி சொல்லும் போது அதாவது எங்க இளவரசி வந்து சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் வந்து கண்டிப்பா வந்து பண்ணி கொடு அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் தென் என்ன வந்து சாதாரண நினைச்சுக்காதீங்க எனக்கு வந்து சைக்கிக் பவர்லாம் இருக்குது அப்படி சொல்லும் போது என்னது சைக்கிக் பவரா அப்படின்னா வந்து உன்னால வந்து இந்த மாதிரி ஃபார்ச்சூன் அதாவது இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அண்ட் அப்பதான் வந்து அவங்க கிளானை பத்தி சொல்றாங்க. இவங்க வந்து இந்த டவர் ஆரம்பிக்கும் போதே வந்து இருந்த ஒரு பெரிய ஒரு கிளான் தான் வந்து இவங்க. அண்ட் தென் இவங்க வந்து அவங்க பவர் வந்து தக்க வச்சுக்கிறதா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வீட்டு இருந்தது. அதாவது பவர் அப்புறம் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி சொல்லி நிறைய இருந்தாலும் அண்ட் தென் ஒன் தென் மோர் வந்து இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருந்துச்சு. அதான் வந்து சைக்கிக் பவர். அது மூலியமா வந்து அவங்களால வந்து எதிர்காலத்தை வந்து அவங்களால பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு பவர் வந்து ஒரு சில பேர்த்திட்ட மட்டும் தான் இருக்கும். அண்ட் தென் காடு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சில பேர்த்திட்ட மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு பவருங்கிறது அவ்வளவு சீக்கிரமா யார்ட்டையும் வந்து கிடைச்சிடாது. அது இல்லாம வந்து இது ஒரு பயங்கரமான பவரா இருக்கனால வந்து அந்த ஒரு கிளான்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து வெளியே வந்துடாது. ஏன்னா வந்து நிறைய பவர்ஃபுல்லா ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவருக்கு தெரிஞ்சா வந்து இவங்க வந்து நிறைய பேர் வந்து அடையணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் வந்து யாருக்கிட்டையும் வந்து சொல்லாம இது வந்து தெரியாம வந்து பாத்துப்பாங்க. இப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவன் கூப்பிடுறான். அண்ட் தென் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே வந்து புரியுது. பட் ஆனா வந்து அந்த மாதிரிலாம் இல்ல நான் ஒன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு வந்து அவனு சொல்றான். ஏன்னா வந்து நான் மட்டும் சகோதரர் கிடையாது. அண்ட் தென் எனக்கு மேல இன்னொருத்தர் இருக்கிறான். அதுக்குன்னு என் பவர் வந்து அவ்வளவு சீப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் தென் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து மத்த பொருட்கள்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லும் போதே வந்து அப்படின்னா வந்து நீங்க இதைதான் வந்து கேக்குறீங்களா அதாவது நம்ம இன்சைட் ஸ்கில் அதாவது எடோட இன்சைட் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து கேக்குறீங்களா அப்படின்னா வந்து நீங்க வந்து அங்கேயே வரலாமே எங்க கிளானுக்கே நீங்க வந்து வாங்க அப்படி சொல்லி வந்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னது அங்கேயா அது வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு இடம் அது வந்து அவ்வளவு ஒரு பெரிய இடம் அங்கெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் வரக்கூடாதுல அப்படி எப்படி நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் ஆனா வந்துட்டு நீங்க வரதா வந்து நல்லதா இருக்கும் ஏன்னா வந்து அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் வந்து உங்களை வந்து பார்க்கணும் வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்க அதனால கண்டிப்பா வந்து நீங்களா வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்கலாம் எதுக்கு வந்து அவங்கள வந்து என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சரி ஓகே ஏதோ ஒண்ணு பட் ஆனா வந்து அங்க போலாங்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு அதனால கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோடய அப்படி இந்த சாப்டர் வந்து முடியுது அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இந்த வீடியோ அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் விடுங்க அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து கீழே வந்து கமெண்ட் விடுங்க அண்ட் தென் வாய்ஸ் வரி அப்படிங்கிற வந்து கீழே கமெண்ட் விடுங்க சரி பாய் சொல்லுமா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்